அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. லீடர்ஷிப்ல சீமான் ஜம்பாய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலின் கன்சிஸ்டண்டா தெளிவா இருக்கிறாரு. பிஜேபி எதிர்ப்பு அதே கூட்டணி ஜோதி பாசு மாதிரி தெளிவா இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா தெளிவா இருக்கிறது எடப்பாடியோ விஜயோ அல்ல, சீமான் தான். 214 தனிச்சே போட்டிவிடுவேன், 5வது முறை தனிச்சு போட்டிவிடுவேன். வேடிக்கை பார்த்தவனுக்கு மரியாதையா, களத்துக்குள்ள நின்று ஓடினவனுக்கு மரியாதையா? சீமான் களத்துக்குள்ள நின்று ஓடின ஆளு டெபாசிட் இழந்து போகணும்னு பயப்படல. கூட்டணி குழப்பத்தால கண்டஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு சார். ஆனா அந்த பை எலெக்ஷன் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா சார்? எஸ், கிரியேட் பண்ணியிருக்கு சீமானுக்கு. எதை வச்சு சார் சொல்றீங்க? இதுதான் எவிடன்ஸ். எல்லாரும் பார்த்துவிடுங்கப்பா. அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், யாரெல்லாம் சொல்ல, எல்லா நண்பர்களும் பார்த்துவிடுங்க. நம்ம வலைவெளி சார்பாட்டே நான் சொல்றேன். திராவிடமா தமிழ் தேசியமா, ஸ்டாலினா சீமானா, பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணா, இது தமிழ்நாடு ஃபுல்லா போகுது. சாதாரண விஷயம் இல்லை. பை டிஃபால்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி அண்ட் என்டிஏ சீமான் எமர்ஜ் ஆகிருக்கிறார் ஈரோடு கிழக்கில். அவர் ஈரோடு கிழக்கில் எடுக்கிற வாக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு பொருந்தும். அந்த 16% தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு பொருந்தும். சார், இப்போ ராமதாஸ் அவர்களே வந்து சீமான் கிட்ட பேசியுமே அவர் வந்து கூட்டணி வேணாம், ஸ்டில் அவர் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே கொடுத்துருக்காரு. வன்னியர் பெல்ட்லேயும் சரி, வன்னியர் பெல்ட்டில் வன்னியர் இளைஞர்கள் வந்து பெரிய ஒரு பக்கபலமாக இருப்பாங்க, நாம் தமிழர்லையுமே இளைஞர்கள் பெரிய பக்கபலமாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பெல்ட்டில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியுமே சீமான் அவர்கள் வந்து இல்லை நான் தனித்து தான் போட்டியிட போகிறேன் அப்படின்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. அதாவது ப்ரீவியஸ் எலெக்ஷனை கூட நம்ம விட்டுலாம் சார். 2026 நான் தனித்து போட்டியிட போகிறேன்ற அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா அவரோட பிளான் என்ன? இல்லை இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக அவங்க தரப்புல அந்த எம்எல்ஏ ஜெயிச்சு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த வருஷம் வாராகி சித்தர் அருள் பெற்றவங்கலாம் வாராகி அருளில் சீமான் 2வதே வருவார். திமுக அணிக்கு மாற்றா லீடர்ஷிப்பில் 2 வருவார்னு ஒரு சித்தர் ஒரு அருள் வாக்கு இருக்குது. நான் அருள் வாக்குக்குள்ளே போக விரும்பலை. சரி, ஓகே, ஒன்று இருக்குது. ஒருத்தர் வந்து முகங்காட்டி சீமானுக்காக சொல்கிறாருங்கிறதே நம்ம இந்த சூழ்நிலையில் அதையும் நம்ம மறுக்க முடியாது. இன்றைக்கி தான் ஒரு வலைவழியில் பார்த்தேன். என்னோட அனுமானம் என்னென்னா, லீடர்ஷிப்பில் சீமான் ஜம்பாய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலின் கன்சிஸ்டண்டா தெளிவா இருக்கிறாரு. பிஜேபி எதிர்ப்பு அதே கூட்டணி ஜோதி பாசு மாதிரி தெளிவா இருக்கிறாரு. இவர் வேல்முருகனை கூட விட்டுறதுக்கு மனசு இல்லை. 9 பின் தேரி படி ஒரு பின் விழுந்தா மற்ற பின்னெல்லாம் விழுந்துருங்கிறதுக்காக வேல்முருகனை கூட அவர் ரிட்டைன் பண்றாரு. ஆனால் வேல்முருகன் இன்னைக்கு கூட சட்டசபை முடிஞ்சு வெளியே வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு தான் பேசிட்டு இருக்காரு. இருந்தாலும் நான் திமுக கூட்டணியில் இருக்குன்னு அடுத்தால சொல்லிடுறாரு. ஸோ வேல்முருகனை கூட அவர் விடக்கு தயாரில்லை, திருமாவளவனை விடக்கு தயாரில்லை. கன்சிஸ்டண்டாக அந்த கூட்டணியை 3 முறை 45% வாக்கு தாண்டின கூட்டணியை கன்சிஸ்டண்டாக வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக தெளிவாக நிற்கிறது எடப்பாடியோ விஜயோ அல்ல, சீமான் தான். 214 தனிச்சே போட்டிவிடுவேன், 5வது முறை தனிச்சு போட்டிவிடுவேன். வடபாதி மேல்பாதி மங்கலம் திரௌதி அம்மன் கோயிலுக்கு பறையர் அட்டவணைப்புரி சமூக மக்கள் வந்து உள்ள நுழையணும். பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும். பஞ்சமர் நிலத்தை மீட்கணும். மேய்ச்சல் நிலம் வந்து ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு வந்து அந்த ஆடு மாடுகளுக்கு வந்து மேய்ச்சல் நிலம் வந்து ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கணும். இது சீர்மரபினர் கொடுக்கப்பட்ட நிலத்தை மீட்டு கொடுக்கணும். இப்படி மற்றவங்க எடுக்காத நிலைப்பாட்டை எடுத்து சீமான் வந்து தனிச்சு போகிறார். குறிப்பாக பெரியார் எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு, ஏபிசிடி எதிர்ப்பு. அது ஈரோடு கிழக்கில் வந்து 2 பேர் தான் ஓடுனாங்க, 2வது வந்தார் சீமானுங்கிறது ஒரு கருத்து. சீமானுக்கு தான் ஓடுறதுக்கு கால் இருந்து, மீதி 2 பேர் ஓட முடியாத பலகீனமானவராக இருந்தாங்க. ஓடுனா தடிக்கி விழுந்து அவமானப்பட்டுருவன்னு இருந்தாங்க. வேடிக்கை பார்த்தவனுக்கு மரியாதையா, களத்துக்குள்ள நின்று ஓடினவனுக்கு மரியாதையா? சீமான் களத்துக்குள்ள நின்று ஓடின ஆளு டெபாசிட் இழந்து போகணும்னு பயப்படலை. கூட்டணி குழப்பத்தால கண்டஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு சார். ஆனால் அந்த பை எலெக்ஷன் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா சார்? எஸ், கிரியேட் பண்ணியிருக்கு சீமானுக்கு. எதை வச்சு சார் சொல்றீங்க? இதுதான் எவிடன்ஸ். எல்லாரும் பார்த்துவிடுங்கப்பா. அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், யாரெல்லாம் சொல்ல, எல்லா நண்பர்களும் பார்த்துவிடுங்க. நம்ம வலைவெளி சார்பாட்டே நான் சொல்றேன். எடுப்பிலே வரும்போது கமலஹாசன் வந்து 3.7% வாக்கெடுத்தார். டிவி பெட்டியை உடச்சி திமுக அண்ணா திமுக அடித்து ஏறினார். இன்னும் 4 நாள் பிரச்சாரம் பண்ணால் 4-5% வாக்குக்கு போயிருப்பார். சீமான் எடுப்பில் வந்தது 1.1 தான். தினகரன் ஆர்கே நகரில் ரெட்டலையும் உதயசூரியன் குக்கரில் போட்டு அவிச்சது மிகப்பெரிய ஹீரோவாக நின்னார். யார் நின்று அந்த 2 கட்சியும் மீறி ஒரு இடைத்தேர்தலில் ஜெயித்து பெரிய சாதனை படைத்தவர், 50% வாக்கெடுத்தவர். 2 பேரும் 2019 மக்களவைத் தேர்தலில் தினகரன் 5.5% வாக்கெடுத்தார். கமலஹாசன் 3.7% வாக்கெடுத்தார்.
இன்னும் கேண்டிடேட்டும் போட்டு இது பண்ணியிருந்தா கூட போயிருக்கும். சீமான் 3.8% வாக்கு எடுத்தார். இதுதான் 2019 இவங்களோட ஸ்டேட்டஸ் பொசிஷன். விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தல் வருது. கமல்ஹாசன் நிற்கல, தினகரன் நிற்கல, சீமான் நிற்கிறாரு. நாங்குநேரில் ஹரிநாடாரோட கீழே போகிறாரு. 2% தான் சீமான், 2.5% ஹரிநாடார். காலையிலேருந்து சாயங்காலம் வர அவ்வளோ தொலைக்காட்சியும் சீமானை அவமானப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. சீமான் சொல்கிறார், என் மக்கள் தானே என்னை கேவலப்படுத்தினா, நீ சந்தோஷப்பட்டுட்டு போ, என் மக்கள் என்னைக்கு என்ன ஏற்றுக்கிட்டானோ அன்னைக்கு நான் பெரிய ஆளாக வருவேன்னு சொல்கிறாரு. விக்கிரவாண்டி சீமானுக்கு 1.5% தான். அதே மாதிரி வெள்ளூர்லேயும் இவங்க நிற்கல, சீமானுக்கு 2.6% தான். 2019 பூர்வம் அந்த 2021 சட்டமன்ற தேர்தல் சீமான் 6.8% வாக்கு. கமல்ஹாசன் 2.5க்கு போயிட்டார், தினகரன் 2.5க்கு போயிட்டார். 2 பேரும் சேர்ந்தே சீமானுக்கு வரல. 2 பேரும் சேர்ந்தே சீமானோட டவுல் மடங்கு எடுத்தவங்க 2 பேரும் சேர்ந்தே சீமானுக்கு வாக்க வரல. ஏன்? களத்துக்குள்ள நின்னாரு. மக்கள் தரக்கூடிய அவமானமோ, மக்கள் தரக்கூடிய அசிங்கமோ, கேவலமான தோல்வியோ மக்களுக்காக ஏற்றுக்கிடுவோம், மக்களை நம்பி நாம நிற்கிறோம்னு நின்னாரு. கமல்ஹாசனும் தினகரனும் மக்களை நம்பி களத்துக்குள்ள போகல. களத்துக்குள்ள நின்று 1.5% ஹரிநாடாருக்கு கீழே 2.6 எடுத்த சீமான் 6.8 எடுத்து வந்துட்டார். அதே நிலைமை சீமானோட லீடர்ஷிப்போட, மக்களை நம்பி நிற்கக்கூடிய லீடர்ஷிப்பால சீமான் என்டிஏ ஓட்டை சிதறடிக்க முடியும். என்டிஏ விக்கிரவாண்டியில் நின்றுச்சு, டாக்டர் ஐயா நின்னாரு, 17% எடுத்தார், 29% நிரூபித்து காட்டினார் டாக்டர் ஐயா. தில்லா நின்று தின்ன பிரச்சாரம் பண்ணி 10.5 சொல்லி கன்சால்டேட் பண்ணி 2வது இடத்துக்கு வந்தார் டாக்டர் ஐயா. என்டிஏ கேண்டிடேட்டு, அண்ணாமலை கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணார். எடப்பாடியை மதிக்காமல் 29% எடுத்து காட்டினார். அதே என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்கல. வாசன் அவருக்கு ஒன்றும் இல்லை, ஓடிட்டார். வாசன் ஓடிட்டாருன்னா பிஜேபி அதை காபந்து பண்ணி தாமரை நின்றுருக்கணும், நிற்கல. அப்போ என்னாச்சு? அண்ணாமலையே சீமான்ட்ட விட்டுட்டு போயிட்டாரு. இதாங்க உண்மை. கமல்ஹாசன் தினகரனுக்கு ஒரு நீதி, அண்ணாமலைக்கு ஒரு நீதியா? இல்லை, அதெல்லாம் கிடையாது. களத்துக்குள்ள அண்ணாமலை நின்று களத்துக்குள்ள நின்றுருக்கணும். களத்துக்குள்ள நிற்காதனால சீமான் எமர்ஜ் ஆகிறாரு. திராவிடமா தமிழ் தேசியமா, ஸ்டாலினா சீமானா, பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணா, இது தமிழ்நாடு ஃபுல்லாக போகுது. சாதாரண விஷயம் இல்லை. பை டிஃபால்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி அன்று என்டிஏ சீமான் எமர்ஜ் ஆகிருக்கிறார் ஈரோடு கிழக்கில். அண்ணாமலை மாற்றத்தில் சீமான் எமர்ஜ் ஆனதா சொல்ல வரல, அதுவும் ப்ளஸ் தான் சீமானுக்கு. என்டிஏ மோடிக்கு பார்லிமெண்ட் கொடுத்த தேவேந்திர குல வேளாளர்கள் சட்டமன்றத்துக்கு சீமானுக்கு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதுவும் சீமானுக்கு ப்ளஸ் தான். இந்து நாடார்கள் ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை நாரா உரிப்பண்ணு பெருந்தலைவர் காமராஜ் சொல்கிற வார்த்தையை சொல்லனால இந்து நாடார்கள் ஓட்டு சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸு ஈரோடு கிழக்கு களத்தில் என்டிஏ நிற்காதது தான் பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அந்த ஓட்டுக்கு ஒரு லீடராட்டு சீமான் அங்கே உருவாகிறாரு. இது இன்னைக்கு மட்டும் இல்லை, நான் ஆர்எஸ்எஸ் அந்த இந்து முன்னணி பின்னணியிலேருந்து வந்தவன். வருத்தத்தோட வேதனையோட ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு பதிவு பண்ணுறேன். 86ஆம் ஆண்டு நெல்லை இடைத்தேர்தல், அதில் ஆரம் வீரப்பன் நிற்கிறாரு, எதிர்த்து ஏஎல் சுப்பிரமணியன் திமுக சார்பாக நிற்கிறாரு. அப்போ நான் தாழ்லிங்க நாடார்கிட்ட வீட்டில் போய் பேசுகிறேன், ஐயா நாம் எம்ஜிஆரை எதிர்த்து நிற்கணும், அதிமுக ஆளுங்கட்சி எதிர்த்து நிற்கணும். அப்போ தான் ஐயா நம்ம ஒரு மிலிட்டன்ட் பார்ட்டி, கன்னியாகுமரியில் எவ்வளோ மிலிட்டண்ட்டாக நம்ம நிற்கிறோம், தமிழ்நாடு ஃபுல்லாக இதே மிலிட்டன்சியோட நம்ம வளர முடியும்னு நம்ம சொல்கிறோம் ஐயா கிட்ட. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன்பா நீ இவ்வளோக்குள்ளே வேகமாக சொல்கிறேன்னு கேட்டார். இல்லையா, நீங்கள் அப்போ தானே ஒரு தலைவராக முடியும், நம்ம இந்து சக்தி பெரிய அளவுக்கு எழும்ப முடியும். இப்போ வை பாலச்சந்தர் பத்னாபத்தில் ஜெயித்துட்டாரு, மோகன்தாஸ் கொஞ்சம் ஓட்டில் கேமச்சந்திரன்ட்ட தோற்றுருக்கிறாரு, காந்தி அண்ணன் சில 100 ஓட்டில் கவுண்டிங்கில் பிரச்சனை பண்ணி அவரை தோக்கடிச்சிருக்காங்க, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வளர்ந்துட்டோம், திருநெல்வேலியில் நம்ம இந்த வளர்ச்சியை பெற்றோம்னா இந்துத்துவ சக்திகள் பெரிய அளவுக்கு நம்ம வளர்ந்துருவோங்கிற கருத்தை நாம் சொல்கிறேன் அவர்கிட்ட. மிலிட்டண்டாக நம்ம நிற்கணும்னு சொல்கிறேன். ஜெகதீச பாண்டிய மாமன் தான், கண்ணங்குளம் எங்கள் ஊர், விவேகானந்தர் ஆன்மீகத்தெல்லாம் ரொம்ப இந்துத்துவால ஈடுபாடு உள்ளவர் ஜெகதீச பாண்டியன். ஜாதியை விட மதம் பெருசுங்கிற அளவுக்கு கண்ணங்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னோட மாமன் ஜெகதீச பாண்டியன், அவரை கேண்டிடேட்டாக நிறுத்தலாங்கிற ஒரு சூழ்நிலை வருது. அப்போ ஆர்எஸ்எஸ் ராமகோபாலன்ஜி அவங்க நாம் கேண்டிடேட் போட்டோம்னா அது அதிமுக பாதித்து திமுக மேலே வந்துருங்கிற ஒரு கருத்தை ராமகோபாலன்ஜி போன்றவங்களாம் சொல்கிறாங்க. இதற்கிடையில் தினத்தந்தி அதிபர் சிவந்தி ஆயத்தம் போன்றவங்களாம் ஆரம் வீரப்பனோட நட்பு காரணமாக ஆரம் வீரப்பனுக்காக நிற்காண்டான்னு தாழ்லிங்க நாடார்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. கடைசியாக நான் ஃபைட் பண்ணணும், ஹெவியாக போகணுங்கிற ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். இன்னொரு கருத்து, நம்ம ஃபைட் பண்ணாண்டா விட்டு கொடுத்து நாம் அதிமுக ஜெயிக்க வைப்போம், திமுக அல்லது ஜெயித்துருங்கிற ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க.
ஆர்.எம். வீரப்பன் நாமினேஷன் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு இந்துத்துவ தலைவர் ஐயா தாழ்லிங்க நாடார் வீட்டுக்கு ராமவரபுரத்தில் வீட்டுக்கு வராரு. இவங்க வந்து திமுகவுக்கு எதிராட்டு அதிமுக ஆதரிக்கணும் ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. இது 86ஆம் ஆண்டு நடந்தது. இந்து முன்னணி வேற இல்லை, பாஜக வேற இல்லை. அன்னைக்கு பவர்ஃபுல்லாக ஃபைட் பண்ணியிருந்தால் அந்த மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷனோட நிலைமை இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கோம். ஆனால் அவங்க ஃபைட் பண்ணலை. ஒரு இடத்துல ஃபைட் பண்ணாதனால உள்ள பின்னடைவு எவ்வளவுங்கிறது வந்து தெரிஞ்சவன், களத்திலிருந்து வந்தவன். சும்மா இங்கே 13 பேர் திரண்டுக்கிட்டு ஏப்பா ஜாப்பா போகிறவங்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்களுக்கெல்லாம் களத்துக்குள்ளே இருந்து வந்து களத்தில் உள்ள என்ன இதுனாலும் தலையே போகலாம், மர்டர் கேஸ் வரலாம், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்தவனுக்கு தான் அது தெரியும். இங்கே சும்மா இருந்துக்கிட்டு வெறும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு இங்கே அது புரியாது. இவர் கேரளாவில் சுரேந்திரன் எல்லா தொகுதியிலையும் கண்டெஸ்ட் பண்ணி எடுத்துனே 19% இருக்கிறாரு. பண்டி சஞ்சய் எல்லா இதுலேயும் கண்டெஸ்ட் பண்ணி பெருசாக இருக்கிறாரு தெலுங்கானாவில். ஸோ அண்ணாமலையை வந்து 2025ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நிற்காததே வீக்கு. ஓகே சார், நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறீங்க ஓகேங்க சார், தொடர்ந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணிகிட்டே வர்றாரு, அவரோட ஓட் சதவீதம் அதிகமாகிட்டே வருது. ஆனால் அடுத்து நடக்க போகிற எலெக்ஷனில் 2026 தேர்தலில் விஜய் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து சீமானுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். லைக் கண்டிப்பாக கணிசமான ஓட்டு திமுகலேருந்து வெளியே கொண்டு வரும், அதிமுகலேருந்து வெளியே கொண்டு வரும். அதே மாதிரி சீமான் கிட்ட இருந்துமே கணிசமான ஓட்டுகளை வந்து விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் வெளியே கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ அது அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதா? கமல்ஹாசனை சந்தித்து தான் எழும்பி வந்திருக்கிறாரு. அதே மாதிரி விஜய் ஃபேக்டர் வந்து அவருக்கு ப்ளஸ் ஆகுன்னு தான் அவர் கருதுறாரு. விஜய் ஃபேக்டர் அப்படி எப்படி ப்ளஸ் ஆகுன்னு கருதுனா, விஜய் வந்து கிளாரிட்டி இல்லை, சீமான் 214 தனிச்சுங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாரு. விஜய் அதை கிளாரிட்டியாக டிக்ளேர் பண்ணாத வர விஜய் ஃபேக்டர் வந்து சீமானுக்கு லாபம். விஜய் வந்து ஒரு அனுகூல சத்துருவாக தான் இருப்பார் சார். ஆனால் டைம் இருக்குல்ல சார், இன்னும் எலெக்ஷனுக்கு 10 மாதம் இருக்குது. மேபி பிஃபோர் ஒரு 2 months 3 months வழக்கமாக கூட்டணி வந்து லாஸ்ட் மினிட்ல ஃபைனல் ஆகும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல, அப்போ எப்படி அது ஒர்க் ஆகும்? அந்த கிளாரிட்டி தான் தினகரன் வீழ்ந்த இடம். கடைசி வரை கூட்டணி பேசிக்கிட்டு கடைசியாக வந்து தனிச்சு நிற்கிறது தான் தினகரன் வீழ்ந்த இடம். சீமான் எழும்பி நிற்கக்கூடிய இடம். நான் எங்கேயும் பேரம் பேசலை, நான் தனிச்சு நிற்கிறேன், என் கொள்கை இது தான், திமுக அண்ணா திமுக ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு நிற்கிறது தான் லீடர்ஷிப் நிற்குது. பேரம் பேசலை. மற்றவங்க பேரம் பேசிக்கிட்டு பேரம் படியாமல் வேறு வழி இல்லாமல் வந்து தனிச்சு நிற்கக்கூடியவங்க. அப்போ மக்களுக்கு தெரியும் இவங்களுக்கு உண்மையிலே மக்களுக்காக தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டமோ தனிச்சு நின்று ஒரு மாற்றத்தை உருவாக்கணுங்கிற ஒரு ஆக்கிரகமோ இவங்களுக்கு கிடையாது. சூழ்நிலையில் என்ன லாபம் கிடைக்குன்னு வராங்க. அது வந்து மக்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வருது. அதனால தான் கமலஹாசன் எவ்வளோ பெரிய ஆள், தினகரன் எவ்வளோ பெரிய ஆள், இவங்களெல்லாம் மீறி சீமான் எட்டு வந்திருக்கிறாருன்னா மக்களை நம்பி எல்லா களத்திலையும் நிற்கிறது தான். அதில் விஜயும் அந்த மாதிரி வரலாம். ஆனால் விஜய் தனியாக வரல. விஜய் எல்லாமே குழப்பத்தில் இருக்கிறாரு. அவர் கொடநாடு கொலையை பற்றி பேசலை, அதிமுக ஊழலை பற்றி பேசலை. அப்போ அவர் இலவசங்கள் கூடாதுன்னு சர்க்கார் படத்தில் எல்லாம் போட்டு உடைக்கிறாரு. ஆனால் அவர் கட்சிக்கு இலவசங்களை ஆதரித்து பேசுகிறாரு. ஒரே நோக்கம் இலவசத்தை ஆதரிக்கக்கூடிய அதிமுகவோட ஒரு கூட்டணி பெயரலாமாங்கிற நப்பாசை, பல நிரூபிக்காமலே ஒரு சீட்டை தந்துட மாட்டாங்களாங்கிற ஒரு நப்பாசை. அவர் பிஜேபி நோக்கி போயிட்டார். இப்போ செய்ய தெரியாமல் தேய்க்கிறாரு விஜய். நான் பல க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் தனிச்சு நின்னா ஓட்டு வருங்கிறத எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. விஜய் தனிச்சு நின்னா பாதிக்கப்பட போகிறது எடப்பாடி தாங்கிறதும் எனக்கு மாறுபட்ட கருத்து எனக்கு இடமில்லை. ஏன்னா எடப்பாடிகிட்ட இருக்கக்கூடிய பாமர மக்கள், ரெட்டை மக்கள் தலைமை எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா, இவங்க மேலே பற்றத்தில் உள்ள பாமர மக்கள் தான் சினிமா ஹீரோயின் இவங்க இதுதான் விஜய் சினிமா ஹீரோவுக்காக போவாங்கங்கிறது என்னோட கருத்தாக நான் சொல்கிறேன். தோற்று போன கட்சி தான் பலகீனப்படுங்கிற அந்த கருத்தையும் முன்வைக்கிறேன். அப்போ இதை பயன்படுத்தி எடப்பாடி கிட்ட என்ன சீட்டுங்கிறது தான் விஜய்க்கு நோக்கமாக இருக்கே தவிர சீமான மாதிரி 5வது முறை தனிச்சுங்கிறதுல விஜய்க்கு உறுதிப்பாடு இல்லை. ஸோ உறுதியான தலைவர், நம்பகமான தலைவர், அரசியல் வியாபாரம் பண்ணாமல் தனிச்சே நிற்கிறங்கிற தன்னுடைய கமிட்மெண்ட்டை செயல்படுத்தக்கூடிய தலைவருங்கிறதா விஜய் சீமான் கம்பாரிசனில் சீமானுக்கு ப்ளஸ், கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசனில் சீமானுக்கு ப்ளஸ். ஓகே சார், லாஸ்ட் கொஸ்டின் சார். சார் இப்போது நீங்கள் சொல்கிறீங்க அந்த பை எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்தார், பெரியாருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுத்து விமர்சித்தார், அந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் இப்போது மெயின் ஸ்ட்ரீம் எலெக்ஷனுக்குன்னு வரும்போது, இப்போ 2024 சட்டசபைன்ற தேர்தலுக்குன்னு வரும்போது அந்த பெரியார் எதிர்ப்பு சீமானுக்கு வந்து சிறுபான்மையினர் மக்கள் மத்தியிலிருந்து ஒரு ஓட்டுக்கள் வந்து விழாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம்ல சார்? கண்டிப்பாக பெரியார் அன்னைக்கு தூக்கி பிடிக்கிறது சிறுபான்மை மக்கள் தான், சந்தேகமே இல்லை. சீமான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த களத்துக்குள்ளே வராரு. அதே வேளையில் அவர் என்டிஏ நிற்கலைங்கிறதுக்காக அவர் திப்பு சுல்தானை பெரிய ஹீரோன்னு சொல்கிறத கைவிடலை, பழனி பாபாவை பெரிய ஹீரோன்னு சொல்கிறதையும் அவர் விடலை. ஹைதே மில்லத் சாஹிப் தான்
தமிழுக்காக நின்னாருங்கிறதையும் அவர் விடலை. தடா ரஹீமை தான் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார். ஏர்போர்ட் மூர்த்தியை பயன்படுத்தி மாட்டிறைச்சி நல்ல உணவுன்னு சொல்கிறதுலையும் அவர் நிற்கலை. ஸோ அவர் சார்ந்த ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதில் என்டிஏ களத்துக்குள்ளே நின்று இருந்தால் அவங்க பொசிஷன் வேறு. சார் ஆனால் இது டைல்யூட் ஆகும்ல சார், நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக காகிதம் இல்லத்தை வந்து தன்னுடைய இந்த மண்ணின் மைந்தர்கள் இப்படின்னு சொல்லி பல இடத்துல குறிப்பிட்டாலும் இந்த பெரியார்ன்ற ஃபேக்டர் அது இது எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணும்ல. கண்டிப்பாக. அதனால தான் நான் அந்த இடைத்தேர்தலில் சீமானுக்கு என்ன ஓட்டு வரும்னு டிக்ளேர் பண்ணலை. அவர் பேசுகிறதுல முரண்பாடுகள் இருக்குதுன்னு நான் சொன்னேன். அப்போ 8% என்டிஏ ஓட்டை குறி வச்சாலும் அவர் காகிதம் இல்லத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறது, பழனி பாபாவை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுலாம் முரண்பாடு இருக்குது. மாட்டிறைச்சியை பற்றி பேசுகிறத, காங்கேயம் காளையை பற்றி பேசுகிறவர் மாட்டிறைச்சியை பற்றி பேசுகிறாருங்கிறதுல முரண்பாடு இருக்குது. என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியலைங்கிறத சொன்னேன். ஆனால் இன்னொரு வார்த்தையை நான் சொன்னேன், அவர் ஈரோடு கிழக்கில் எடுக்கிற வாக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு பொருந்தும்னு. அந்த 16% தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு பொருந்தோம். அந்த மெசேஜை ஈரோடு கிழக்குக்கு இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போயிருக்கிறாரு. அதைத்தான் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியும் சீமானோட பலம் 16%ங்கிறாரு. சீமான் அதை வந்து நான் இடைத்தேர்தலில் பல நெருக்கடிக்கடையில் 16 எடுத்தேன், எனக்கு டெபாசிட் போகணுன்னு டெபாசிட் போகும் வர என்னன்னு எண்ணி இது பண்ணாங்க. ஸோ என்னோட பலம் 15 to 20 தாராளமாக இருக்குன்னு அவர் நம்புகிறாரு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் களத்துக்குள்ளே போகிறாரு. 1% இருந்தவர் 8% வந்துட்டார். 36 லட்சம் வந்தவன் 72 வரமாட்டானா, 126 வரமாட்டானா நம்பிக்கையோட போகிறாரு. அந்த நம்பிக்கையும் உறுதியின் தன்மையும் தான் ஒரு உறுதித்தன்மையற்ற நம்பகத்தன்மையற்ற ஒரு லீடராட்டு விஜயும் ஸ்டெடியான ஒரு லீடராட்டும் சீமான் இருக்காருங்கிறது மக்கள் மத்தியில் போகுது. நான் இன்னைக்கு இந்த கம்பேரிசன் பண்ணுறது, ஒரு மாதத்துக்குள்ளே சீமான் உறுதியான தலைவர் நம்பகத்தன்மையற்றவர் விஜய்ங்கிறது 1 கோடி மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தடையும். அந்த அளவுக்கு இந்த சீமானை ப்ரொமோட் பண்ணி அதை கொண்டு போவதுக்கு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத, என் விளம்பர மோகம் கூட இல்லாத நாம் தமிழர் தொண்டர்கள் இருக்காங்க. விஜய்க்கு தொண்டர்கள் எப்படி விஜய்க்கு சினிமா ஹீரோவுக்கு விளம்பர மோகம் உண்டோ அதே மாதிரி விஜய்க்கு தொண்டர்களும் விளம்பர மோகமும் தங்களை முன்னிறுத்தலும் தான் குறியாக இருப்பாங்க. நாம் தமிழர் தொண்டர்கள் சீமானையும் தங்கள் கொள்கையும் முன்னிறுத்ததில் உறுதியாக இருப்பாங்க. ஸோ அந்த உறுதிப்பாடும் அது தொடர்பான தனித்தே போட்டின்ற நிலைப்பாடும் எல்லா தேர்தலில் போட்டியுடன் தன்மையும் தான் கமலஹாசன் தினகரனை பலகீனப்படுத்தின மாதிரி கண்டிப்பாக சீமான் ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமியும் பலகீனப்படுத்துவார். ஈரோடு களத்தில் இருக்கக்கூடிய என்டிஏ வாக்களையும் பலகீனப்படுத்துவார். அவருக்கு பிரகாசமான வாய்ப்புகள் 2026 ஜம்ப் பண்ணதுக்கு இருக்குங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். எப்படி 2024 8% வாக்கு பாராளுமன்றத்தில் வருவார். திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள்னு சொல்லி தொங்கு செயல்னு சொல்லி அடித்து 8 வந்தாரோ அதே மாதிரி அவரோட உறுதியான நிலைப்பாடு 2 இலக்க சதவீத வாக்கு அவருக்கு உறுதியாக கொண்டு வரும் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். சார் ரொம்ப முக்கியமான விஷயத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் வந்ததுக்கு நன்றி. அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.